சென்னை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மக்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதி சென்னை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அர்பன் ஸ்கொயர். அந்த பகுதி எப்பவுமே இரவு நேரத்துல களை கட்டி தான் இருக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க், ஹோட்டல் அப்படின்னு மிகவும் உற்சாகமாக களை கட்டிய ஒரு நேரமா தான் இருக்கும். இப்ப புத்தாண்டு டைம் வேற. இந்த டைம்ல அங்க மக்கள்லாம் எந்த அளவுக்கு கூடி இருக்கிறாங்க, புத்தாண்ட வரவேற்க எப்படி எல்லாம் தயாரா இருக்கிறாங்க? நிச்சயமாக ராதா, நீங்க சொன்ன மாதிரியே சாதாரண நாட்கள்லயே இங்க கத்திப்பாரா இந்த நகர்ப்புற சகத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வைபா இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப புத்தாண்டு பிறக்கிறதுனால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் இங்க ஒன்று கூடி புத்தாண்டு வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாய் மாறி இன்பம் பொங்கிட இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக இங்கு மக்கள் வெள்ளத்தில் நகர்ப்புற சதுக்கத்தில் ஒன்று கூடி இருக்கிறார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2024 பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட 2025 உற்சாகமாக வரவேற்பதற்காக குடும்பமாய் இங்க வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்க குறிப்பிட்ட மாதிரி இங்க நிறைய உணவகங்கள்லாம் இருக்கும். அங்க அவங்க உறவினர்களோட அவங்க உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பூங்கா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடி தங்களுடைய நண்பர்களோடு இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக தயாராகிட்டு இருக்காங்க. தங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய மியூசிக் அதை வச்சு அவங்க பாட்டு கேட்டு இருக்காங்க. ஒரு புறம் இசை கருவிகளை வச்சு அவங்க இசை கருவிகளை வச்சு வாசிட்டு இருக்காங்க. பொதுவா 2021 இந்த நகர்ப்புற சதுக்கம் தொடங்கப்பட்டது. அதுல இருந்தே புத்தாண்டு பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே களை கட்டும். தென்சென்னை மக்களை பொறுத்தவரை நம்ம சென்னையில பாத்திருப்போம், மெரினா பீச் எப்படியோ, பெசநகர் பீச் எப்படி இருக்குமோ, ரிசார்ட்டுகள் அதே மாதிரி ஹோட்டல்கள் இங்கெல்லாம் எப்படி வைப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு வைப்ரேஷன் செலிப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நகர்ப்புற சதுக்கத்துல இருக்கு. நீங்களே பாக்குறீங்க மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியா அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம், வந்திருக்கீங்க, எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்க மதுரவாயில இருந்து வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். நாங்க ஜஸ்ட் சும்மா நார்மலா ஒரு பிளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ இங்க இருக்கிற கிரௌடோட எனர்ஜி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ எங்களுக்கு. 2024 எப்படி போச்சு? 25ல நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? For 2015, I think there's a lot of exciting things coming. 2014 was a great wrap, a lot of memories, and here we're creating some more. நீங்க ஏதாவது 2025ல ஏதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. நான் இப்பதான் ஸ்கூலிங் பண்றதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் கம்மி பண்ணி கண்டிப்பா நெக்ஸ்ட் இது போகணும். மியூசிக்ல நிறைய சாதிக்கணும்னு நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். நீங்க பாத்துட்டு இருக்கும்போது உற்சாகம் கரைபுரல 2025 மகிழ்ச்சி வெள்ளத்துல இந்த பகுதி மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறத நீங்களே காட்சியில பார்க்கிறீங்க. மக்கள் மிக 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 உற்சாகத்துல இங்க இருந்துட்டு இருக்காங்க. 2025 இதே போன்று ஒரு மகிழ்ச்சியோட இன்பத்தோட இருக்கணும் அப்படின்றதா அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ராதா, இன்னும் அரை மணி நேரத்துல 2025 புத்தாண்டு தொடங்கவிருக்கு. பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விதமாக 2025 புத்தாண்டை தொடங்கிட்ட ஆயத்தமாகி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய அர்பன் ஸ்கொயர் பகுதி நார்மலாவே ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கும். இந்த நிலை புத்தாண்டு வேற இன்னைக்கும் ரொம்ப களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பாட்டு போட்டு நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க பாட்டையும் பாடி இசைக்கருவி மூலமா இசையும் இசைத்து நடனத்துல ஈடுபட்டு அந்த புத்தாண்டை வரவேற்க ஆயத்தமாகி இருக்கிறார்கள். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை ரொம்ப உற்சாகத்தோட வழங்கி இருக்கிறீங்க. நன்றி விக்னேஷ்.